ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தொடர்ந்து நம்ம நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் புறாக்களை பற்றி பார்க்க போகிறோம். புறா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம வளர்த்தணும்லாம் அவசியம் இல்லை. சும்மாவே பார்த்தீங்கன்னா வீட்டு ஜன்னலில் உட்காந்துட்டு இருக்கோம், மாடியில் உட்காந்துட்டு இருக்கோம், சத்தம் போட்டுட்டு இருக்கோம். இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்திலலாம் புறா வளர்த்தக்கூடிய ஒரு கூட்டமே இருந்தாங்க. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் முஸ்லீம்கள் வீட்டிலேயே புறா வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ புறா வளர்த்தக்கூடிய கூட்டம் குறைஞ்சிருச்சு. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா புறா வளர்த்துனா புறா இருக்கக்கூடிய இடத்துல அப்படியே புறாவுடைய அந்த எச்சம்னாலையும் அதை நம்ம சுவாசிச்சுக்கிட்டே இருக்கிறனால, இப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வளர்த்துறோம், ஒரு வாசலில் வளர்த்துறோம்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம காத்தோடு கலந்து தான் வரும். அப்படி வரும்போது அது ஒரு விதமான நோயை கொடுக்குது அப்படிங்கிறத டாக்டர்களும் பதிவிட்டுட்டு தான் வராங்க. அதனால மரணம் வரையும் கூட அது ஒரு சிலருக்கு கொண்டு போயிருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயத்தினால புறா வளர்க்கதை தவிர்த்திருக்காங்க. தவிர்த்தாலும் புறா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு தான் இருக்கு, அது உண்மைதான். அதனால புறா விஷயம்தான் நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம். அது ஒரு தருத்தனமா, அது வருவது சைத்தானா, ஏன்னா நபி அவர்கள் ஒரு அறிவிப்புல சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அந்த அறிவிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒரு சஹாபி தொழுகிறாரு. அந்த சமயத்துல ஒரு பறவை வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பறவை தான் அது. புறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மாத்தி சொல்றாங்க. ஒரு பறவை வருது, அதோடைய டிஸ்ட்ராக்ஷன்னால அவங்க தொழுகையிலிருந்து எத்தனை ரக்காய் தொழுதான்னு தெரியாம போச்சு. இது சாதாரணமாவே நாம தொழுகும் போதே யாராவது குறுக்கால் எதையாவது எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மறந்துடுவோம், இது 3வது ரக்காய்த்தான் 4வது ரக்காய்த்தான்ட்டு. அப்போ இதை சொல்றாங்க. அப்போ என்ன சொல்லி அறிவிப்பு வருதுன்னா, ஆமா, ஷைத்தான் உங்களுக்கு அந்த பறவையுடைய வேதத்துல அதை திசை திருப்பி இருக்கா அவங்களைய தொழுகையை விட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, நாம தொழுகும் போது நாம கவனமா இருக்கணும். அதை விட்டுப்பட்டு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்ம கவனம் சிதறிடும்ல. ஷைத்தான் அதை தான் எதிர்பார்ப்பான். அதனாலதான் சொல்லியிருக்காங்க, உங்க தொழுகையில ரக்காயத்தை குறைச்சிருக்கிறதுக்கு காரணம், அதை சந்தேகம் கொண்டு வந்ததுக்கு காரணம் அந்த சைத்தானுடைய ஊசலாட்டம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த பறவை புறாதான், அந்த புறாவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைத்தான்னு சொன்னாங்க, வீட்டுக்கே கேடு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா அதை ஃபர்ஸ்ட் புறாவை பத்தி சொல்லல, பொதுவா அது ஒரு பறவை. அந்த பறவையும் பாத்தீங்கன்னா நாம அந்த கவனம் சிதறதுக்கு ஒரு காரணமா இருந்தனால சொல்லப்பட்டுச்சு. மற்றபடி பறவைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா பரக்கத்தானதுதான். அல்லாஹுடைய படைப்புகள் ஒவ்வொன்றுக்குமே அந்தஸ்து இருக்கு. அதுல பறவைகள்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாராளமா சேர்த்திக்கலாம். அதனாலலாம் நம்மளுடைய தொழுகையோ இல்ல ஈமானோ குறைய போறதுல. அதே சமயத்துல பறவைகள்ல புறா இன்னும் பரக்கத்தானதுன்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல்ல அந்த பறவையை தான் அனுப்பி, புறாவை தான் அனுப்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நீர் வத்திருச்சான்னு போய் பாருங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க கப்பல்ல பயணம் செஞ்சு போறாங்க வெள்ளம் வந்ததுக்கு பிறகு. அதுக்கப்புறம் வெள்ளம் வத்திருச்சான்னு ஊருக்குள்ள போய் பாருங்க, நம்ம கரை ஒதுங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு அந்த பறவை தான் போச்சு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதனுடைய சத்தத்தினால வீட்டுக்கு ஏதாவது கெடுதலான்னு கேட்டா, சத்தத்தினால வீட்டுக்கு கெடுதல் இல்லை. உங்க தொழுகையை திசை திருப்பினா அது உங்களுக்கு தொழுகைக்கு கெடுதலா தான் போகும். அதுக்கப்புறம் அது நம்ம கடந்து செல்லும் போது, இப்ப புறா வளர்த்துறோம்னா நம்ம வீட்டு மாடியில இருக்குன்னா நம்ம கடந்து செல்லும் போது என்ன ஆகும்னா, அது எச்சம் போடும். அப்படி எச்சம் நம்ம மேல பட்டுருச்சுன்னா அது நமக்கு ஹராமா அப்படின்லாம் கேட்டா, பொதுவா எச்சம் அது சுத்தம் பண்ணும். ஆனா அது எச்சம் போட்டாவே நமக்கு நோய் வந்துடும், தருத்தனம் வந்துடும், வறுமை வந்துடும், மவுத்து வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது. அதை சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா ஹலால் தான், நீங்க தாராளமா சாப்பிடலாம். அது ஒரு முசீபத்தான பறவையான்னு கேட்டா கண்டிப்பா அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அது ஒரு முசீபத்தான பறவை இல்லை. நிறைய பேர் அது ஒரு முசீபத்தான பறவைன்னு வேற சொல்றாங்க. அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. அதே சமயத்துல அதை வளர்த்தலாமான்னு கேட்டா தாராளமா வளர்த்திக்கலாம். ஆனா ஹெல்த் இஷ்யூஸ் வரனால நம்ம தவிர்ப்பது நல்லது. அப்படி நீங்க வளர்த்தனா எது செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, அதை வச்சு இன்னொரு புறாக்களை ஏமாத்தி கொண்டு விற்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ரேஸ் கூடுறேன், பந்தயத்து கூடுறேன், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த சூதாட்டம், இந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்யக்கூடாது. இந்த சண்டை போட விடுறது, அந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறது ஹராம். பறவை வளர்த்தா நல்ல எண்ணத்தோட வளருங்க. ஒரு தேவைக்காக வளர்க்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு விவசாயம் செய்யறவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். நாய் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேட்டைக்கு, ஒரு பாதுகாப்புக்கு, அதாவது ஒரு நம்ம தோட்டம் இதெல்லாம் வச்சிருக்கோம், இல்லை நல்ல வசதி வச்சிருக்கோம், ஒரு நாய் இருந்தால் தான் நம்மளை எந்நேரமும் பாதுகாக்கும்னு இருந்தால் அதுக்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கு. வீட்டில் நாய் வளர்த்த வேண்டாம். ஆனால் உங்களுக்கு வியாபாரத்துக்கு தொழிலுக்கு தேவைப்பட்டா நீங்க என்ன பண்ணலாம், வளர்த்தி கொள்ளலாம். அந்த மாதிரி அனுமதி இருக்கிறனால ஒரு புறா வளர்த்தா நீங்க என்ன பண்ணலாம், பாதுகாப்புக்காக வளர்த்தலாம். ஆனா இந்த மாதிரி ஹராமான விஷயங்களை பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஒரு புறாவை வளர்த்தி அதுக்கு பழக்கி கொடுத்துருப்பாங்க. அது போய் மற்ற புறாக்களை எல்லாம் ஏமாத்தி ஏமாத்தி எங்கிருந்தாலும் கூட்டிட்டு வந்துடும். அதை இவங்க என்ன பண்ணுவாங்க, கொண்டு தின்றுவாங்க, இல்லை என்ன பண்ணுவாங்க, வித்துருவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லாட்டினா ரேஸ் விட்டு காசு சம்பாதிப்பாங்க, சண்டை போடுவாங்க. இப்படி கோழி சண்டை மாதிரி புறா சண்டை, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இது இஸ்லாத்துல ஆறாம. அப்ப ஹலாலான வகையில நம்ம புறாவை சேர்த்திக்கலாம். தானா வீட்டுக்கு வருது, உங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லை, உங்களுக்கு
ஹெல்த் இஷ்யூ இல்லைன்னா நீங்கள் அதை விட்டுறலாம். உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத சத்தத்தினாலையும் அது போடுற எச்சத்தினாலையும் அது வருவதனாலையும் உங்களுக்கு வந்து எந்த பறக்கத்தும் குறைய போவதில்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. ஒரு ஹதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.